ஆன்மீக பாதையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வேகமாக நகர்த்த பார்க்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும். நிறைய பிறவிகள் முக்திக்காக காத்திருக்க நீங்கள் விரும்பலை. உங்களுக்கு இந்த பிறவிலேயே அது நடக்கணும். உங்களை தீவிரமான சாதனால ஈடுபடுத்தினா அது உங்களை ஒரு பெரிய கர்மத்து சூழலில் தள்ளிடும். எல்லாமே வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் சந்தோஷமும் சரி துக்கமும் சரி ரொம்ப வேகமாக வரும். எல்லாமே நீங்கள் ரொம்ப மிரண்டு போகிற அளவுக்கு வேகமாக நடக்கும். நீங்கள் ஒரு சாதகமான சூழ்நிலையில் இல்லைன்னா மனசளவில் உடஞ்சு போயிடுவீங்க. ஏன்னா உங்கள் கர்மத்து குவியலில் இருக்கிற 100 வருஷத்துக்கான கஷ்டம் எல்லாம் 2 நாளில் நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தீவிரமாக இருக்கும். உங்கள் சந்தோஷமும் தீவிரமாக இருக்கும், கஷ்டமும் தீவிரமாக இருக்கும். எல்லாமே வேகமாக நடக்கும். எவ்வளோ வேகம்னா எல்லாத்தையும் கொஞ்சம் மாசத்துல அனுபவிச்சுட்டு திடீர்னு அசைவில்லாத ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. இப்போ எல்லாமே அசைவில்லாமல் இருக்கு. ஏன்னா நீங்க முன்னாடியே அனுபவிச்சு முடிச்சாச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய விஷயத்தை இப்போவே அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க. இந்த அசைவில்லாத நிலையை உருவாக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க முறையான சாதனை பண்ண முடியும். ஒருத்தர் தனக்குள்ள இந்த அசைவில்லாத நிலையை உருவாக்கினா மட்டும்தான் அவங்களுக்குள்ள சாதனை பண்றதுக்கு ஏத்த ஒரு சரியான சூழல் அமையும். ஏன்னா இப்போ அவங்கள பாதிக்கிற விஷயம்னு எதுவுமே இல்லை. அவங்க இதுல முழு கவனம் வச்சு அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சுக்க முடியும்.